வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது முனீஸ்வர வழிபாடு தாங்க. முனீஸ்வரர் வழிபாடு பழக்கம் இருக்கவங்க தான் செய்யணும்னு கிடையாதுங்க. பழக்கம் இல்லாதவங்களும் செய்யலாம். நம்ம வீட்டு கிணறு இருந்ததுன்னா கிணத்துக்கிட்ட வச்சு இந்த பூஜையை பண்ணலாம். கிணறு இல்லாதவங்க போர்வெல் கிட்ட வச்சும் இந்த மாதிரி பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பூ பழம் தாங்க வைக்கணும். கூடவே கொஞ்சம் அவல் வைங்க. அதுதான் முனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிச்சது. முனி அப்படின்னா பயம் இல்லாதவர்னு அர்த்தம். இவரை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காதுங்க. குழந்தைங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது மறைமுக பிரச்சனை எது இருந்தாலும் முனீஸ்வரர் வழிபாடு செஞ்சீங்கன்னா விரைவாக நமக்கு தீர்வு கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரமான மாலை 4:30 to 6 மணிக்கு நீங்கள் இந்த பூஜையை செய்யணுங்க. தொடர்ந்து 9 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த முனீஸ்வர வழிபாடு செஞ்சீங்கன்னா உடனடி பலன் கிடைக்குங்க. முனீஸ்வரரை கோவிலில் போய் கும்பிட்டோன்னா இன்னும் பலன் அதிகங்க. அப்படி கோவிலில் கும்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நீர்நிலையில் வச்சு கும்பிட்றது சிறப்புங்க.